வாங்கப்பா அம்மா வீட்டுக்கு போகலாம். அம்மாவுக்கு உடம்பு சரியில்லைன்னு சொன்னேன்ல, அம்மா வந்து 2 3 நாளாக துணி துவைக்கல, அப்படியே எடுத்து வச்சுருக்கிறேன் வாப்பா அப்படின்னாங்கன்னு போட்டு சரி போயிட்டு வரலாம் ஒரு எட்டுன்னு அம்மா வீட்டுக்கு போய் துணியெல்லாம் எடுத்துகிட்டு, எங்கள் ஊர் சின்ன ஆறு தானுங்க இது, பொருந்தலார் ஆறுன்னு சொல்லுவாங்க. பொருந்தலால் டேம்லேருந்து இந்த தண்ணி வருது. சரி வீட்டில் எவ்வளோ தண்ணி எடுத்து துவைச்சாலும் ஓடுற தண்ணியில் அலசுகிற மாதிரி இருக்காதுன்னு ஆற்றுக்கு எடுத்துகிட்டு போயிட்டேன். இவ்வளோதான் தண்ணி. அந்த மழை பெஞ்சப்போ நிறைய தண்ணி போச்சுங்களாமா. ஆனால் இப்போ வந்து அளவாக தான் போகுது. துணி துவைச்சாச்சு. கொஞ்சம் நேரம் என்ன பக்கத்து வீட்டுக்கார பொண்ணு உட்காந்துருங்க சித்தி போகலான்னு சொல்லிச்சாக்க நான் கொஞ்சம் நேரம் உட்காந்துருந்தேன் அந்த பிள்ளை வர்ற வரையில். தண்ணி இவ்வளோ தான் போகுதுங்க. இப்போ கொஞ்சம் அளவாக தான் போகுது, ஆனால் ஓடிக்கிட்டே இருக்குது தண்ணி. ஒரு ஓடையாட்டம் சுற்றிலும் மரமாக இருக்கும். நடுவில் வந்து இயற்கை காட்சியோடு உள்ள நடுவில் வந்து ஆறு போயிட்டுருக்கு பாருங்களேன். இப்படி நாங்கள்லாம் சின்ன பிள்ளைகளாக இருக்கிறப்போ ஒரு துணி இருந்தாலும் தூக்கிட்டு ஓடி போய் குளிச்சுட்டு வந்த காலமெல்லாம் மாறி போச்சு. துணியை இடுப்பில் சுமக்க முடியலைங்க. தலையில் சுருமாடு கட்டி வச்சுக்கிட்டேன். என்ன பண்ணுறது, ரொம்ப தூரம் போகணும். ஒரு 10 நிமிஷம் நடக்கணும். ஒத்தையடி பாதையாட்டம் இருக்குதுன்னு வைங்களேன். இங்கே ஒரு ஆலமரம் ஒன்று இருக்குது பாருங்கள், சுடுகாடு. இங்கே தான் சுடுகாடு. எங்கள் அம்மாச்சியெல்லாம் இங்கே தான் புதைச்சாங்களாமா. எவ்வளோ பெரிய ஆலமரம் பாருங்கள். விழுது அப்படி சரியான விழுது, அவ்வளோ பெரிய விழுது. ரொம்ப நாள் இருக்குது. நாங்கள் சின்ன பிள்ளையாக இருக்கிறப்போ வரையிலேருந்து அந்த மரம் இருந்துகிட்டே இருக்குது. இது இங்கேருந்து பார்த்தாலே ஆறு தெரியுது பாருங்களேன். பூரா மரங்களாக இருக்குது சுற்றிலும். தென்னை மரம், தோப்புக தான். கிராமம் தானுங்களே, தோப்பு. ஒத்தையடி பாதையாட்டம் இருக்கும். கொஞ்சம் ஊரை விட்டு தள்ளி கீழே இறங்கினா ஆறு. இது இப்போ ஆலமரம், சரியான ஆலமரம். அம்மாவுக்கு நான் ஊர்லேருந்தே சாப்பாடு கொண்டுட்டு வந்தேன். அக்காவுக்கு 2 அக்கா எனக்கு அங்கேயே இருக்காங்க. ஒரு அக்காவோட வீட்டுக்கார் வந்து திடீர்னு ஆக்சிடெண்ட் ஆகி ஹாஸ்பிட்டலில் இருக்கார். அந்த அக்கானால் கவனிக்க முடியல. இன்னொரு அக்கா இருக்குது. அந்த அக்கா தான் வந்து அப்பா அம்மாவை வந்து பார்த்துக்குறாங்க. ஏன்னா அம்மாவுக்கு சாப்பாடு கொண்டு வந்து கொடுத்துட்டு அவங்களுக்கு என்ன வேணுமோ பண்ணிகிட்டு இருக்காங்க. ஏன்னா அவங்களும் என்னைய மாதிரி ஒரு கடை தான் வச்சுருக்குறாங்க. கிராமத்துலலாம் கோயில் வந்து நல்ல பெருசாக இருக்கிறத விட அந்த சின்னதாக இருக்கிற கோயில்களில் தான் சக்தி அதிகம்னு சொல்லுவாங்க பாருங்களேன். மொட்டை வெயிலில் இருப்பாங்க, ஆனால் அவங்களுக்கு பவர் அதிகம் இருக்குதுன்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி ஒரு கோவில் முன்னாடி ஒன்று இருக்குது பாருங்களேன். தோப்பு துறவு தான் இங்கிட்ட அதிகம். பூரா கிராமங்கிறது பூரா தென்னை மரம் அது இதுன்னு ஒத்தையடி பாதையாட்டு. சரி, அந்த அக்காவும் கடை வச்சுருக்கிறது ஒரு சேம்பரில் வச்சுருக்குறாங்க. அதனால் அங்கேயே போயிட்டு வந்துடலாம் அப்படின்னு போட்டு அம்மாவுக்கு சாப்பாடு எடுத்து கொடுத்துட்டு சாப்பிட வச்சு எல்லாம் செஞ்சு வச்சுட்டு போய் எல்லாம் வீடெல்லாம் கூட்டி சுத்தம் பண்ணி பாத்திரம் தண்ணி ஒரு வாரத்துக்கு தேவையான தண்ணியெல்லாம் எடுத்து வச்சுட்டு வந்துட்டேனுங்க. அக்கா வந்து இன்றைக்கி பலகாய் குழம்பு வைக்கிறாங்க. ஒரு 25 காய், என்னென்ன காய் இருக்குதோ பாவக்காயை தவிர எல்லா காயும். சக்கரவள்ளி கிழங்கு இருக்குது பாருங்க, சக்கரவள்ளி கிழங்கு, பூசணிக்காய், கேரட்டு, பீன்ஸு, கவரைக்காய், புடலங்காய் எல்லாம் போட்டு ஒரு கூட்டு குழம்பு வைப்பாங்க. எல்லா பயிரும் சேர்ந்து தட்டைப்பயிறு, சுண்டல், பட்டாணி, எல்லா பயிர் என்னென்ன பயிர் இருக்குதோ அத்தனையும் நாளே ஊற வச்சு ஒரு தண்ணியாக வைக்கிற சட்டியில் வைப்பாங்க. எனக்கு அக்கா கொடுத்து விட்டாங்க. நான் வந்து வேறு சட்டியில் ஊற்றி சூடு பண்ணிக்கலான்னு. இது வந்து சூடு பண்ண தான் நல்லா இருக்குது, சூப்பராக இருக்குது. அம்மாவோட வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். பாய். இரவு வணக்கம்.